நீயும் சுகமா இருந்து நானும் சுகமா இருந்து ரெண்டு பேரும் சந்திக்க வச்ச அந்த தேவனுக்கு எல்லா புகழும் அலேலியா. ஸ்தோத்திரம் என்ன அர்த்தம்? வணக்கம் அர்த்தம். கடவுளுக்கு வணக்கம் சொல்றாங்க. மனுஷனுக்கு வணக்கம் இல்லை, கடவுளுக்கு வணக்கம். ஏன்னா உன்னையும் சுகத்தோட என்னையும் சுகத்தோட நம்ம ரெண்டு பேரையும் சந்திக்க வச்ச தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதான் கடவுளுக்கு வணக்கம். இப்போ நம்ம பாட்டு பாடுறோம். நீங்க பிள்ளைகளை பிறந்தீங்க, நாங்கள் ஒரு காலத்துல பிள்ளைகளை பிறந்தோம் இல்லையா? அது கடவுள் படைக்கும் போது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு படைச்சிருக்காரு இல்லையா? அப்ப நம்மளை எல்லாம் ஆண்டவரை பெரிய ஆளாக்க போறாங்க. என்ன செய்ய போறாரு? ஆடு மேய்ச்சிருந்த சாதியிலே ஆடு மேய்ச்சிருந்தாலே அவனுடைய தேவ பக்தியும் ஒழுக்க நெறியும். என்னது? தேவ பக்தியும் ஒழுக்க நெறியும். ஒரு அன்பு நமக்குள்ள வந்துட்டா அறிவும் திறமையும் தானாக வரும். என்ன வரும்? அந்த தம்பி வீசிக்கு போடணும்னு என்ன வந்துச்சு, அவனுக்கு என்ன வரும்? அது மேலேயே அக்கறை இருக்க 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 ஒரு திறமையும் அறிவும், அது போடுற அறிவும் திறமையும் தானாகும். இப்போ அந்த பெட்டியை உங்ககிட்ட கொடுத்தா என்ன செய்யணும்? ஏதோ ஒரு பெட்டியை கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம யாரை பழகிறோமோ, யாரோட உறவாடுகிறோமோ, யாரோட நெருங்கி இருக்கிறோமோ அந்த புத்தி நமக்குள்ள வரும். வருமா வராதம்மா? வரும்ல. அப்ப நம்ம பிறக்கும் போது எல்லாம் சுத்தமா தான் பிறந்தோம். கள்ளங்கபடி இல்லை, சூது இல்லை, வினயம் இல்லை, எல்லாம் அடிச்சுக்கிடுவோம், மறுபடியும் கூடிக்கிடுவோம், சின்ன பிள்ளைகளாம் விளையாடுவோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் சண்டையில பெரியவங்க தான் நடப்பட்டு கிடப்பாங்க வழியா, நம்ம மறுபடியும் கூடிக்கிறோம் இல்லையா? அப்படி பிள்ளைங்க வளர 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 என்ன ஆயிடுறாங்க? தேனியை சேரட்டு தண்ணி கெட்ட பழக்கத்தை பழகிக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க? சுடுகாட நோக்கி போறாங்க. எதை நோக்கி போறாங்க? அவங்க உடலுக்கு கேடு, அவங்க உடலுக்கு கேடு கேடுன்னு தெரிஞ்சு என்ன செய்றாங்க? அந்த மாடு என்ன செய்ய? மாடு பார்த்துருக்கீங்களா? மாடு தெரியுமா உங்களுக்கு? அந்த மாடு என்ன புல்லு மேய்க்கும், புல் மேய்ச்சிக்கிட்டே போகும். ஒரு இயற்கை செடி இருந்தா செய்யாது. என்ன செய்யாது? இயற்கை செடி இருந்தா இங்க ஒரு விசேஷம் இருந்தா இங்க அது ஓடிக்கிட்டு புல்ல மட்டுமே